நான் செபியில் பதிவு பெற்ற பங்காலோசகர் கிடையாது. நான் எதையும் பரிந்துரை செய்வதில்லை. இப்போ வந்து நம்ம வந்து சென்செக்ஸ் பார்க்க போகிறோம். சென்செக்ஸில் வந்து டே கேண்டில்ஸ் பார்த்திங்கன்னா 1 மந்த்தாகவே ஒன் சைடாக வந்துட்டு இப்போ வந்து ஒரு பையிங் ப்ரெஷர் உருவாகிருக்கு. நமக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ வந்து பையிங் எங்கே உருவாகிருக்குன்னா 81,117 பார்த்திங்கன்னா பையிங் ப்ரெஷர் உருவாகிருக்கு. 2-3 நாளைக்கு முன்னாடி பார்க்கும்போது ஒரு பையிங் ப்ரெஷர் உருவாகி மார்க்கெட்டு கீழே வந்துச்சு, சென்செக்ஸ் கீழே வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் அதே கீழே வந்துட்டு அந்த டார்கெட்டு தொட்டவுடனே மறுபடியும் மூமெண்ட் மேலே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா 82,762 வரைக்கும் டார்கெட் போக வாய்ப்பு இருக்குது. கீழே வந்தால் 80,158 வரைக்கும் வரும். அதுக்கும் கீழே போணுச்சுன்னா 79,825 வரைக்கும் வரும். அப் ட்ரெண்ட்னா 83,135. அதுக்கப்புறம் மூமெண்ட்டு நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக வந்து ஒரு மந்த்லி கேண்டில்ஸை பார்ப்போம். மந்த்லி கேண்டில்ஸ் எப்படி இருக்குன்னா, மந்த்லி கேண்டில்ஸ் வந்து ஒரு மாதமாகவே டவுனாகவே தான் மார்க்கெட் வந்து சென்செக்ஸ் வந்திருக்காங்க. 1 மந்த்தாகவே நல்ல டவுன் ஆகி நல்ல மூமெண்ட் கிடச்சிருக்கு. 86,000லேருந்து 81,000 பாயிண்ட்ஸ், அதாவது 5,000 பாயிண்ட்ஸ் பக்கம் கீழே இறங்கியிருக்காங்க. அடுத்தது 5 நிமிஷம் கேண்டில்ஸில் வந்து பார்த்தோம்னா ஒரு பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான், சின்னதாக ஒரு பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் நல்ல மூமெண்ட் கிடைக்கும். ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இங்கே பார்த்திங்கன்னா டவுன் ஆனது ஒரு சின்ன ஒரு மூமெண்ட்டுக்காக ஒரு பேட்டர்ன் உருவானதுக்கப்புறம் அப்புறம் தொடர்ந்து ஒரு பையிங் ப்ரெஷரில் மூமெண்ட் கிடச்சிருக்கு. அடுத்ததும் பார்த்திங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷருக்கு ஒரு சின்னதாக ஒரு பேட்டர்ன் மாதிரி உருவாகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா சின்னதாக ஒரு மூமெண்ட்டில் ஒரே கேண்டில்ஸ் 5 நிமிஷத்தில் கீழே வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு தான் அப் ட்ரெண்ட் ஆகிருக்கு. இதில் பார்த்தாலே நமக்கே தெரியும் நல்ல மூமெண்ட் இருக்கிறதுக்கு. ஒரு பேட்டர்ன் உருவானதுக்கப்புறம் தான் ஒரு மூமெண்ட் இருக்கும். இதில் பார்த்தாலுமே ஒரு செல்லிங் ப்ரெஷர் கீழே வந்தது மார்க்கெட் சென்செக்ஸ் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரில் ஒரு ஃபார்ம் ஆகிருக்கு. அதுவுமே ஒரு பார்த்தோம்னா ஒரு சின்னதாக ஒரு பேட்டர்ன் மாதிரி ஒரு சின்ன ஒரு மூமெண்ட்டுக்கு ஒரு பையிங் ப்ரெஷர் கேண்டில் உருவாகிருக்கு. மேலே இங்கே பார்த்தாலுமே ஒரு செல்லிங் ப்ரெஷர் உருவாகிட்டு சின்னதாக ஒரு பேட்டர்ன் உருவாகி வந்திருக்கு. இங்கே வந்து ஒரு பையிங் ப்ரெஷர் உருவானதுக்கப்புறம் தான் மூமெண்ட் இருக்குது. இப்போ வந்து டே கேண்டில்ஸில் வச்சு இப்போ வந்து பார்க்கும்போது மூமெண்ட் எது வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ வந்து போன வாரத்துலேருந்து பார்க்கும்போது ஹையை பிரேக் பண்ணுறதுக்காக மேலே போகிறாங்க. அதாவது ஒரு 2 டேஸ் 3 டேஸ் பார்க்கும்போது ஒரு பேட்டர்ன் மாதிரி உருவாகி இப்போ மூமெண்ட் மேலே இருக்காங்க. இப்போ வந்து நல்லா பார்த்தோம்னா போன வீக்கில் பார்க்கும்போது டவுன் ட்ரெண்டு எது வரைக்கும் வந்திருக்காங்க, அது வரைக்கும் தான் மூமெண்ட்டு இன்ன வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பையிங் ப்ரெஷரில் தான் சென்செக்ஸ் இருக்காங்கங்கிறத இதிலேருந்து பார்த்தாலே நமக்கே தெரியும். இங்கே வந்து பார்க்கும்போது டவுன் ட்ரெண்டு 81,129 வரைக்கும் தான் வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் கீழே போகலை. அதனால் இதுக்கப்புறம் சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு மூமெண்ட் வந்து மேலே தான் அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நம்மளால் கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. டெய்லியும் நம்ம மார்க்கெட் ரன்னிங் டைமில் மட்டும்தான் நம்ம வந்து எப்படி மூமெண்ட் இருக்குது அப்படிங்கிறத ஒரு சின்னதாக ஒரு கால்குலேஷன் பண்ணி பார்க்கலாம். அதில் வந்து மூமெண்ட்டை கால்குலேஷன் பண்ணி எது வரைக்கும் போகும் அதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணலாம். இப்போ வந்து ஆப்ஷன் செயின் பார்க்கும்போது ஃபியூச்சர் வந்து 82,100 இருக்காங்க. இப்போ வந்து 82,100 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நன்றி நண்பர்களை. வீடியோ